எப்ப சந்தியா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காளுவ பாருவேன். என்னென்ன வச்சிருக்காளுவ? லீவுக்கு ஃபேமிலியா அந்த ஊருக்கு போறேன் இந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காளுவ. எல்லாரும் நல்லா ரவுண்ட் அடிக்காவ. நம்ம தான் இப்படி வீட்டிலேயே கிடந்து வெந்து வெயில்ல நூடுல்ஸ் ஆகுறோம். சரி, அப்ப நீயும் அம்மாட்ட ஏழு எங்கேயாவது போலாமான்னு. ஆமா, அம்மா கிட்ட இப்ப சொன்ன உடனே சரி அப்ப ஊட்டிக்கு போலாமா கொடைக்கானலுக்கு போலாமான்னு அப்படியே நம்மகிட்ட கேட்டுருவா பேரு. தெரியுதுல்ல, அப்போ மூடிக்கிட்டு அமைதியாயிரு. நல்ல வேலை தோட்டத்துக்கு வந்து தேங்காய் பறக்குங்க மாங்காய் பறக்குங்கன்னு வேலைக்கு செய்ய கூப்பிடாம இருக்காளன்னு சந்தோஷப்படு. பப்பா என்ன வெயில், வீட்டுக்குள்ளேயும் வெக்கையாதான் இருக்கு, வெளியே வந்தாலும் வெக்கையாதான் இருக்கு. இவ்வளவு என்ன வெளியே வெக்கையில கிடந்து சாவியாளுவே. எல்லாம் என்ன முத்தத்துல வந்து கிடக்கிய வெயிலுக்குள்ள, உள்ளேயும் வெக்கையாதான் இருக்கு. அதுக்கு இங்கே பரவாயில்ல, இந்த பந்தலுக்குள்ள கொஞ்சம் குளிர்ச்சியாவது இருக்கு. அது சரிதான், அடுப்பங்கரையில் அங்கே உள்ள எல்லாம் வியாத்து ஊத்துது. மேல இருந்து கீழே வரைக்கும் தண்ணி வடிஞ்சு ஓடதான் செய்யுது. என்ன வெயிலம்மா, இந்த வெயிலுக்குள்ள மனுஷன் எப்படி வெளியே தெருவுக்கு போறது? எப்பப்பா முடியாதம்மா, முடியாது, நம்மளாலலாம் முடியாதப்பா. உங்க அப்பாலாம் கிடந்து என்னென்ன தண்ணி வைக்கிறது இல்லையே. அங்கேயாவது கொஞ்சம் காத்தடிக்குமோ, மரத்து நிழல்ல தான் நிற்பாவ. தென்னை மரத்து தோப்புக்குள்ள நின்னா கொஞ்சம் காத்துக்கிட்டு வரும். வயக்காட்டுல நின்னா அது வெட்ட வெளியால இருக்கும். வெயிலும் மண்டையை புழக்குமே, அதுக்கு தான் சொல்லியேன். ஆமா, அப்படின்னா கஷ்டம்தான். சரி அம்மோ, உன்கிட்ட சோனி என்னமோ பேசணுமா? எப்ப சந்தியா எரும மாடு, நான் என்னப்பா அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னேன். நானும் ஒன்றும் சொல்லலையே. என்னலா என்ன சொன்னா? எம்மோ அவ ஒரு லூசு கிறுக்கி, அவ சொல்றான்னு நீயும் கேட்டுக்கிட்டு இருக்கா பேரு. நான்லாம் ஒன்றும் சொல்லலம்மா. சாறு பண்ணிட்டியா, சாப்பிடலாமா? எல்லாம் சந்தியாவை என்ன சொன்னான்னு சொல்லு. அவகிட்டே கேட்டுக்கம்மா, எனக்கு தெரியாது. வேற ஏன்ட்ட நாண்டுகிட்டு நிப்பா. ஏலா இப்ப ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தி சொல்ல போறீங்களா என்ன? எம்மா ஒன்றும் இல்லவ, இந்த லீவுக்கு எங்கேயாவது போகலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் அவகிட்ட. அம்மா கிட்ட கேட்போமான்னு. என் ஃப்ரெண்டு எல்லாம் அவியவியோ எல்லாம் ஃபேமிலியா டூருக்கு போறாவ. அதான் அவட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு தான் அவன் உங்ககிட்ட இப்படி என்னையும் போட்டு கொடுக்கா. ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம் டூரு. ரிசல்ட் என்னைக்கு வருதா? ஏதோ இப்பதானே பரீட்சை எழுதி முடிச்சிருக்கோம். அதுக்குள்ள ரிசல்ட் எப்போ வருங்க? ஆமா, வேற அது வந்தாதானே உங்களோட லட்சணம் தெரியும். மார்க் வரட்டும், அப்பதானே இருக்கு. சரி, இவன் அந்த லீவை கூட நம்மள என்ஜாய் பண்ண விட மாட்டாமா. எப்பயாவது சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டா போதும், உடனே மார்க்கை பத்தி ஞாபகப்படுத்தி ரிசல்ட் எப்போ வர ரிசல்ட் எப்போ வரன்னு சொல்லி இந்த மே மாசம் வரைக்கும் உயிரை வாங்கிடுவா. கடைசி வரைக்கும் நம்ம இந்த லீவை என்ஜாயே பண்ண முடியாது. உங்கள்கிட்ட எதுவும் நான் கேட்டப்படாது. எம்மோ மே மாசம் ரிசல்ட் வருமா? சும்மா இரு, நம்மளும் எங்கேயாவது போகலாமா? ஏதாவது பிளான் போடு. ஏன்னா எங்க போறது? இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தானே உங்க ஸ்கூல்ல குற்றாலம் கூட்டிட்டு போனாவே. ஒரு 4 மாசமா என்னமா இருக்கா? எம்மா அது ஸ்கூல்ல கூட்டு போனாவே. அது ஸ்கூல்ல கூட்டு போறது, அது எங்க ஃப்ரெண்ட்ஸோட நாங்க என்ஜாய் பண்ண மெமரிஸ் தான் அதுல இருக்கும். ஃபேமிலியா போறது வேறவே, அது வேற மாதிரி ஜாலியா இருக்கும். எங்கேயாவது போலாம். என்ன மெமரிஸோ போங்க. நாமெல்லாம் இப்படி பெரிய அளவு மாதிரி குடும்பமா கிளம்பி டூருக்கு பெய்யாகிடுவோம். எதுக்கு இந்த வேண்டாத வேலை? சும்மா கடங்க வீட்டுல. லீவ்ல வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் அலைஞ்சி நடந்தா போதும். தெரியும், எங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு. தெரியுதுல்ல? வாங்க, ரசமோ வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சு வச்சிருக்கேன். தின்னுட்டு போய் படுத்து தூங்குங்க கொஞ்ச நேரம். டூருக்கு போகணுமா? டூருக்கு காசுக்கு எங்க போறது? 10 ரூபா சேமிச்சு வச்சாதான் பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்க்கலாம். சரி, ஏன் தான் அந்த வீட்டில் வந்து பிறந்தமோ தெரியலவே. சரி வா சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டே பூமாரியும் சின்ன பிள்ளையும் கூப்பிடுவோம், ஏதாவது விளாடலாம். வேற வழி, அவளோடதான் கூப்பிட்டு விளாடணும். ஜாம் ஜாம் நெல்லிக்காய் ஜாம். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க ஓடியாங்க. எட்டி பெரிய பொண்ணு, என்ன சொன்ன மாதிரியே கடையை போட்டுட்ட? ஆமா, சொல்ல தானே செஞ்சேன். அந்த நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் ஜாம் செஞ்சு விற்க போறேன்னு. எட்டி நாக்கு ஊறுதுட்டி, எனக்கு ஒரு நெல்லிக்காய் ஜாம் தான். எடு எடு, காசு எடு, காசை கொடுத்துட்டு வாங்கி சாப்பிடு. நேற்று தான் யாரோ நானே இந்த நெல்லிக்காவை வீட்டில் ஜாம் செஞ்சு திம்பேன், இல்லைன்னா உப்பு மிளகாத்தூள் வச்சு திம்பேன்னு ஒரு ஆள் சொல்லிச்சு. இன்னைக்கு வந்து ஜாமுக்கு நிற்கு. ஏட்டி அதெல்லாம் நான் நேற்றே உப்பு மிளகாத்தூள் வச்சு தின்னுட்டேன் டி. இப்போ நாக்கு ஊறுது தாட்டி. காசு அப்புறமா தாரேன். இந்த கதையே வேண்டாம், கையில் காசை கொடுத்துட்டு ஜாம் எடுத்து சாப்பிடு. பெரிய பொண்ணு இந்த அவளுக்கும் காசு. இப்போ எடுத்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் டி இளிச்சவாச்சி. வியாபாரம்னு வந்துட்டா பெரிய பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். சூப்பர்ல சதீஷ், எல்லாருக்கும் ஒன்று ஒன்று எடுத்து கொடு பார்ப்போம். இல்லை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டியா? சரியில்ல சரியில்ல, எல்லாருக்கும் எடுத்து கொடு எடுத்து கொடு. பெரிய பொண்ணு வியாபாரம் களை கட்டுது போல இருக்கு. ஆமா, என்னமோ சதீஷ் வீடியோன்னா என்ன வீடியோ பெரிய பொண்ணு? அதுவா, நான் இப்போ புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். யூடியூப்பில் நெல்லிக்காய் ஜாம் செஞ்சு போடுறது எப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கானா அவன் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம். அதான் சொன்னான் நல்ல வியூஸ் போயிட்டு இருக்குன்னு. என்ன பெரிய பொண்ணு இப்படி இறங்கிட்ட? அதான் எல்லாரும் சமைச்சு சமைச்சு அதில் வீடியோ போடுறாவல்ல, அதான் நானும் சமைச்சு சமைச்சு இனிமேல் அதில் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏட்டி உன்னோட சமையலையா?
விளங்கிரும். ஏட்டி நான் நல்லா தான் சமைப்பேன், என்ன ஓவரா பண்ணாத. ஆமா, அதான் ராணியக்கா ஹாஸ்பிட்டல்ல கிடந்தவளாக்கும். ஏட்டி எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வை பறந்துருவ. அதுக்கு காரணமே நீதான். நான் சொன்னா நீ அதெல்லாம் போட்டுருவியோ? அப்பனா நீ என்ன சமையல் கலைஞர்? சொன்னா நீ கேட்கக்கூடாது, இப்படிலாம் போடக்கூடாது, இப்படியெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நீ சொல்லி இருக்கணும். நீ ஏன் போட்ட நான் சொன்னதெல்லாம்? அப்ப அது யார் மேல தப்பு? ஓ மேலதான் தப்பு. எட்டி ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா கொஞ்ச நேரத்துக்கு? நெல்லிக்காய் ஜாம ஆசையா கையில வச்சுக்கிட்டு திங்க விடுறீங்களாக்கோ ரெண்டு பேரும். ஜாம் ஜாம் நெல்லிக்காய் ஜாம், ஓடியாங்க ஓடியாங்க, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, சீக்கிரம் ஓடியாங்க ஓடியாங்க. அட நம்ம பெரிய பொண்ணத்தே பூமாரி சரிசங்க. அவன் எங்க போனானோ தெரியாதுமா. இங்க பாருங்கம்மா, பெரிய பொண்ணத்தே வீடியோ யூடியூப்ல வருது. இந்த சாப்பாடு என்ன வீடியோ? அவையே ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருக்காவ போல இருக்கு. சமைச்சு சமைச்சு போடுற மாதிரி. இன்னைக்கு நெல்லிக்காய் ஜாம் செஞ்சு போட்டுருக்காவ, சூப்பரா இருக்கு. அப்படியா? ஆமா, இப்பதான் போட்டுருப்பாவ போல. நெல்லிக்காய் ஜாம் எடுத்துக்கிட்டு இருக்காவ போல இருக்கு. வாரியம்மா போய் பார்த்துட்டு வருவோம். எனக்கும் நெல்லிக்காய் ஜாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. வாப போவோம். சரி, நீ முதல்ல சோறை சாப்பிடு. சோறை சாப்பிட்ட அப்புறம் அங்க போவோம். எம்ம 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 வாப முத போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். புமாரி சொன்ன கேளு, சோத்த முத சாப்பிட்டு தட்டில் போட்டாச்சுல, இனிமே அப்படியே கடந்து வேஸ்டா போவோம். குளிந்து சாப்பிடு, சாப்பிட்டுட்டு போலாம். சரி கொண்டா, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் பார்க்கட்டும். எல்லாம் நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், என்ன யாரையும் எழுப்பாதீங்க சரியா? சரிம்மா. ஏலா சோனி, சும்மா மேல காலை போட்டுட்டு நடக்காதலா, காலை எடு. எவ கும்மி, கொஞ்சம் காலை மேல போடக்கூடாதாவ? ஏலா கால் கையெல்லாம் வலிக்குது ஏற்கனவே, வேற நீயும் காலை மேல போட்டனா பாரமா இருக்கும், தூக்கம் வராது. கொஞ்ச நேரம் தள்ளி படு. நோண்டிக்கிட்டே கிடப்பாளவே நம்மள தூங்க விடாம. தள்ளி படுத்துட்டேன் போதுமா? கொஞ்ச நேரம் தூங்குங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டீல்ல, என்னையும் நோண்டாம கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிங்க. அட நம்ம பெரிய புண்ணத்தை என்னன்னு பார்ப்போம். நெல்லிக்காய் ஜாம் செய்வது எப்படி? அட சூப்பராக இருக்கே. சதீஷும் கமெண்ட் பண்ணியிருக்கேன், அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு. அப்போ நம்மளும் போய் பார்க்கலாமே. சோனி எழுப்புவோம். இப்போ சோனி, இப்போ சோனி, என்ன டீ தொடப்பக்கிட்ட? இப்போ கொஞ்சம் பக்கத்தில் வாயா. நீ வேணா இங்கே வா. இவா ஒருத்தி. என்னப்ப? எப்ப நெல்லிக்காய் ஜாமு பெரிய விண்ணத்தை வித்துக்கிட்டு இருக்காவலாம். வாரியா போய் சாப்பிட்டுட்டு வருவோம். யார் சொன்னா உனக்கு? சதீஷ் ஒரு லிங்க் அனுப்பி விட்டுருந்தான், அதை பார்த்தேன்னா பெரிய புண்ணத்தை ஒரு நெல்லிக்காய் ஜாம் செய்வது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காவே யூடியூப்ல. அதில் சதீஷ் இப்போ கமெண்ட் பண்ணியிருக்கான், அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஐயா கடையிலன்னு. நம்ம போய் பார்ப்போமாவே. அவிய தினமும் ஒரு கடை போட்டு வித்துக்கிட்டு இருக்காவலாம். நமக்கு தான் இன்னும் ஒரு நாளும் தெரியாது, போய் பார்க்கல. என்னாலும் பள்ளிக்கூடத்துக்கு ஓடிடுவோமா, பார்க்க முடியாது. இன்னைக்கு வீட்டில் தான் நடக்கும், போய் பார்ப்போம்பே. எல்லாரும் அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்காவலாம். அப்படியா? உண்மையாவா? ஆமாம், வாபே நம்மளும் போய் சாப்பிடுவோம். ஐயோ, இந்த நேரத்தில் பார்த்து அம்மா தூங்கிட்டு கிடக்காளே. அவள் தூங்குனா எழுப்பக்கூடாதுன்னு சொன்னால, இப்போ தூங்குனா அவளை எழுப்பணும்னு ஐயி கட்டி விட்டுருவா. வா, நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போய் ஆளுக்கு 10 ரூபா எடுத்துகிட்டு போனால் போதும். ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு வருவோம். என்கிட்ட 10 ரூபா இல்லையே. கஞ்ச பிஸ்னாரி, இப்போ தான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஏமாத்துவாம்மா. நான் தாரேன், வந்து தொலை. நடிப்பா நடிப்பி. அப்போ சரி வாரேன். ஏலா போகிறதான் போறியே, கதவை சாத்தி போட்டுட்டு போங்க. இவ முழிச்சுதான் கிடக்காளாக்கும். சரிம்மா, நாங்கள் ஆளுக்கு 10 ரூபாய்க்கு பெரிய பொண்ணத்தை கடையில் போய் நெல்லிக்காய் ஜாம் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். போங்க போங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சப்பா போயிட்டாளுவ, கொஞ்ச நேரம் தூங்கலாம். இவ்வளோ வீட்டில் இருந்தாலுவனா நம்ம தூங்கியே இயலாது. ஜாம் ஜாம் நெல்லிக்காய் ஜாம், ஓடியாங்க ஓடியாங்க, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, சீக்கிரம் ஓடியாங்க ஓடியாங்க. என் மொபைலுக்கு ஒரு நெல்லிக்காய் ஜாம் கொடு. யூடியூப்ல உன் வீடியோவை பார்த்துட்டு நெல்லிக்காய் ஜாம் வேணும்னு ஒரே அடம். வா சின்ன பொண்ணு, வந்து வாங்கிட்டு போ. இந்தா சாப்பிடு. சரித்த. என்ன பத்திராளியக்கோ, இப்பெல்லாம் ஆளே காணோம். சின்ன பொண்ணும் வெளியே வர முடியங்க, வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு வச்சிருக்கிறியா பிள்ளைய? பெரிய மனுஷன் ஆனதுல இருந்து அவளை கொஞ்சம் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னதை வீட்டுக்குள்ளேயே கிடக்கா. இல்லாட்டின்னு அவளாவது வீட்டுக்குள்ளே கிடக்கிறதாவது. நீங்க வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டிருப்பீங்களா இருக்கும், அதான் பிள்ளை பயந்து வெளியே வந்திருக்காது. அப்படிதானே சின்ன பொண்ணு? ஆமா, இழிச்சு வச்சத்த என்ன வெளியே போகக்கூடாதுன்னு ரொம்ப திட்டுறாவ. முத்தத்துக்கு கூட வர விட மாட்டேங்க அவ. பாத்தியலா பிள்ளை என்ன சொல்லுதுன்னு? நீங்க தான் வெளியே அனுப்புறது இல்ல. அப்படிதானே வளர்க்கணும் வேற. எப்ப சோனி இங்க பாரு, எல்லாரும் இங்கதான் இருக்காவ. ஆமாப்ப சந்தியா, சின்ன பொண்ணு கூட இங்கதான் இருக்கா பாரு. எப்ப நீங்க இப்பதான் வரீங்களோ? இந்தா பெரிய பொண்ணு, காசு எனக்கு ஒண்ணு கூட, என் மொபைலுக்கும் காசு எடுத்துக்க. இந்தாங்க. ஆமாப்ப சின்ன பொண்ணு, இப்பதான் பார்த்தோம், பார்த்துட்டு நேரம் இங்கதான் ஓடியாரோம். நானும் வீடியோ பார்த்துட்டு தான் எங்க அம்மாட்ட கேட்டுட்டு ஓடியாரேன். அப்படியா? நல்லா இருக்குதா? நானே இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கேன். பார்க்க அழகா இருக்கு. இந்தா சோனி, நீயும் எடுத்துக்க. நாங்களும் வாங்குறதுக்கு காசு எடுத்துட்டு வந்திருக்கோம். பரவாயில்ல பரவாயில்ல, இதுல ஒன்று எடுத்து சாப்பிடு, சாப்பிட்டுட்டு வாங்கிக்க. சரி. பூமாரியை தான் காணோம், அவளுக்கு ஒரு ஃபோன் போட்டு வர சொல்லலாமா? ஆமா, நான் மெசேஜ் பண்ணி விட்டுட்டு தான் வந்தேன், வருவா. என்ன பெரிய பொண்ணு மைனியார்கிட்டே காசு வாங்கிட்டு தான் தருவா போல இருக்கு. வேற அவ வாசில தர்றதுக்கு தர்மசத்திரமா நடத்திட்டு இருக்கா. அவ கடை போட்டு நடத்தியா, வேற காசுக்கு தானே தருவா. அப்படியாவது ஏதாவது செய்யணும்னு நினைக்கல, செய்யட்டும் செய்யட்டும். முன்னாடி பொறுப்பே இல்லாம கிடப்பா, இப்ப எதையாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கல, அதுவே நல்ல விஷயம் தானே, செய்யட்டும். அதுக்கு தான் காசை கொடுத்தேன். அது சரிதான்.
ஏலா சோனி, லட்சுமி எங்க? பெரியம்மா எங்க அம்மா வீட்ல தூங்கிட்டடாக்கா. அப்படியா? அவளை பார்க்க வரணும்னு பார்த்தேன். கையெல்லாம் சரியாயிடுச்சு உங்க அம்மைக்கு? சரியாயிடுச்சு பெரியம்மா. கையெல்லாம் சரியாயி கட்டெல்லாம் பிரிச்சாச்சு. நீங்க இப்பதான் கேட்கியலாக்கும். நான் தான் வேற அவளை வீட்டு பக்கமே பார்க்க போக முடியல. அதான் எனக்கு தெரியல பத்துக்க. ஆமா, நீங்க தான் இப்பதான் வெளியே வர மாட்டேங்கிய. என்னன்னு தெரியல. கவுன்சிலர் பொண்டாட்டி கெத்த கட்டுறீல என்னமோ வீட்டுக்கு வெளியே வரக்கூடாதுன்னு. எல்லாம் ரொம்ப மினுக்காதீங்களா? உங்க கூடலாம் அப்பப்போ வந்து பேசத்தானே செய்யும். என்னமோ நான் பேசவே கூடாதுன்னு இருக்க மாதிரி மினுக்கிறிய. சோனி சந்தியா ஓடியாங்க, நெல்லிக்காய் ஜாம் வாங்கிக்கிடுங்க. இந்த வாரண்டே சின்ன பொண்ணு இதுல எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் வந்து வாங்கிக்கிடுறோம். சரி சரி. இலே சதீஷ், அங்க பேரு சோனி. இலே மண்டை ஓட்டையாயிரும். சீக்கிரம் சாப்பிட்டு முடி, நம்ம கிளம்புவோம்.